ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்கிற கிராமர் லெசன் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் ரொம்ப பெருசு என்னமோ அப்படின்னு பயவித்துறாதீங்க. இது சாதாரண வாக்கியம். சென்டென்ஸ்னால் வாக்கியம், அதில் நிறைய விதங்கள் இருக்குது. இந்த சென்டென்ஸை நம்ம எப்போ பேச ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு குழந்தை 8 மாதத்தில் வார்த்தைகள் பேசும். அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக பேசுறது 1.5 வயசுக்கு பேசும். அப்போயே நம்ம இந்த சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது என்னென்ன கேட்டகரி, என்ன டைப்பில் வர்றது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்ப்போம். சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங் இஸ் கால்ட் எ சென்டென்ஸ். ஒரு வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு கரெக்டான ஆர்டரில் வந்தால் அதை வந்து சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? த சன் இஸ் அ ஸ்டார். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்கறது, ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுக்கறது. வாட் இஸ் யுவர் நேம் இப்படி கேட்குச்சா, இது கேள்வியாக இருக்குது. க்ளோஸ் த டோர், கதவை போய் மூடு அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோம். வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சென்டென்ஸை வச்சு அதனுடைய விதங்களை நம்ம பிரிக்கிறோம். முதல் சென்டென்ஸு, த சன் இஸ் எ ஸ்டார், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அந்த சென்டென்ஸை வி கால் இட் அஸ் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஸோ 4 விதமாக பிரிக்கிறோமா. ஃபஸ்ட்டு டைப் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக உனக்கு பங்க்சுவேஷன் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு இன்ஃபர்மேஷன், அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சாதாரண ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. இவர் பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. நாளைக்கு இந்தியாவும் இங்கிலாண்டும் கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னால் இட் இஸ் கால்ட் ஏ டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். எ சென்டென்ஸ் யூஸ்ட் ஃபார் கிவிங் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு டைப். அதை நெகட்டிவாக கூட சொல்லலாம், நெகட்டிவ்லேயும் வரும், பாசிட்டிவ்லேயும் வரும். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், assertive sentence, sometimes we call it as statement also. ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லுவோம். தமிழில் செய்தி வாக்கியம். இப்போ செய்தி வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதனால ஒன்றும் பயப்படாதீங்க. வினா வாக்கியம், கேள்வி கேட்போம். அப்பா நீ எங்கே போகிற, நான் கடைக்கு போகிறேன், நான் வர பதில் சொல்லுவார். நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறது தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதையும் ஈஸியாக கொஸ்டினை நம்ம அந்த சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். வென், வேர், வாட், ஒய், ஹவு இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கச்சே அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 விதம் இருக்குது. ஓகே, இதை பங்க்சுவேஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஃபுல் ஸ்டாப்பில் அந்த சென்டென்ஸ் முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம் நம்ம. இட் கிவ்ஸ் எ ஃபேக்ட் ஆர் அன் ஒப்பீனியன் அண்ட் வி எண்ட் இட் வித் எ ஃபுல் ஸ்டாப். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நம்மளுடைய ஒப்பீனியனை கொடுக்கும். ஓகே, யூஸ்வலி இட் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் எ ஃபுல் ஸ்டாப். See the example sentence, I am going to school. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கிவிங். அம்மா கிட்ட போய் நீ எதையும் கேட்கல, எனக்கு குடுன்னு கேட்கல, ஒன்றும் சொல்ல, ஒரு விஷயத்தை சொல்லற, அவ்வளோதான். ஓகேவா? ட்ரீஸ் ஆர் ஸ்ட்ராங், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஜென்ரலி ட்ரீஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், மரம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா வந்து என்னுடைய நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன். ஷீலா இஸ் மை ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்து அம்மா இது என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு நீ சொன்னியானா அதுவும் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். அக்பர் வாஸ் எ கிரேட் கிங், அக்பர் வந்து ஒரு பேரரசர் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக கொடுக்குற சென்டென்ஸ் தான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஒன் புக்கில் ஸ்டேட்மெண்ட்னு கூட இது வர்றது. ஓகேவா? இதே சென்டென்ஸை நெகட்டிவ் ஃபார்மில் கூட சொல்லலாம். ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல், ட்ரீஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங், இந்தியா இஸ் நாட் மை கண்ட்ரி, ஷீலா இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், அக்பர் வாஸ் நாட் எ கிரேட் கிங். அந்த மாதிரி நெகட்டிவ்லேயும் சொல்லலாம். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மே பி பாசிட்டிவ்
ஆர் நெகட்டிவ். எப்படி வேணால் நேர்மறை வாக்கியமாகவும் வரும், எதிர்மறை வாக்கியமாகவும் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். தமிழில் இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து செய்தி வாக்கியம், ஒரு செய்தியை சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ், நல்ல அந்த வார்த்தையை படிக்க தெரியணும் உனக்கு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்கறது. எஸ், சென்டென்ஸ் தட் ஆஸ்க் எ கொஸ்டின் அண்ட் ends with a question mark. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த சென்டென்ஸு ஆரம்பிக்கச்சே கேபிட்டல் லெட்டர், முடியச்சே கொஸ்டின் மார்க்கில் முடியும். உடனே அதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அந்த ஸ்பெல்லிங்கை நல்லா படித்து வச்சுக்கணுமா, உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு யூஸ் ஆகும். INTERROGATIVE, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டர்னு படிங்க, இன்டராகேட்டிவ். அப்படி சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சியானா ஸ்பெல்லிங் ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இது யூஸ்வலாக WHல ஸ்டார்ட் பண்ணுறது இன்ட்ராகேட்டிவில் சொல்லுவோம். வேர், வாட், ஒய், ஹவு, வென், வேர், இந்த மாதிரி ஹவு லாங், இந்த மாதிரி சென்டென்ஸில் வேர்ட்ஸில் ஆரம்பிக்கிறதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறது. வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இதுவும் வினா வாக்கியம். வாட் டு யூ வாண்ட். ஒய் ஆர் யூ லேட், நீ ஸ்கூலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா உன்னை மிஸ் உடனே கேட்பாங்க, ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் லேட்டாக வர, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறது. ஹவ் ஆர் யூ, ஸோ இதுவும் இட்ஸ் அ காமன் கொஸ்டின். when do you go to school, so daily what time will you go to school. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது. இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள் WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு விதமான கொஸ்டின் வந்து கேட்டால் நீ ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு சொன்னால் போகிறோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இன்ட்ராகேட்டிவ் டைப்னு சொல்லுவோம். அது வந்து ஆக்சிலரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். கேன் யூ ஸ்விம், இதுக்கு இப்படி கொஸ்டின் கேட்டால் நீ என்ன சொல்வேன், எஸ் ஐ கேன் ஸ்விம் சொல்லுவேன். இல்லை நோ ஐ கேனாட் ஸ்விம் அப்படின்னு சொல்லுவேன். டூ யூ லைக் காஃபி, நோ ஐ டோன்ட் லைக் காஃபி, எஸ் ஐ லைக் காஃபி வெரி மச். ஸோ இப்படி நீ ஒரு பதில் சொன்னியானா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஷால் வி கோ டு மார்க்கெட், போலாமா நம்ம மார்க்கெட்டுக்கு, வரியா ரெடியா அப்படின்னு கேட்கச்சே வில் கால் ஆஸ்க் லைக் திஸ், ஷால் வி கோ டு மார்க்கெட். ஆர் யூ ஆல் ரைட், பரவாயில்லையா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா, நல்லா ஆயிட்டியா அப்படின்னு கேட்காது. இஸ் திஸ் யுவர் பென், இந்த பேனா உன்னோட பேனாவா அப்படின்னு கேட்கச்சே உன்னுடைய பதில் எஸ் இல்லைன்னா நோன்னு வரும். ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்கறதுலே இது ஒரு செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் கால்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த ஹெட்டிங் பார்த்தோன்னே நீ பயப்பட வேண்டாம், கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் இந்த சென்டென்ஸை ரிக்வெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். யாரையாவது ஏதாவது ப்ளீஸ் பண்ணி கேட்கணுன்னாலும் அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும். ஆர்டர் பண்ணுறதும் இந்த சென்டென்ஸில் தான் வரும். எ சென்டென்ஸ் மேக்ஸ் எ கமாண்ட் ஆர் எ ரிக்வெஸ்ட் இஸ் கால்ட் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்பரேட்டிவ்க்கு ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸை கொடுத்து உங்களுக்கு இது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்பாங்க. அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உனக்கு எழுத தெரியணும். கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், இதை டோனை வச்சு நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ஆனால் பேசும்பொழுது டோன் வச்சு யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், இந்த டீச்சர் கிளாஸ் அவுட்டு வெளில போனால் ஐயோ கிளாஸ் அவுட்டு எழுந்து போட குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லையா, ஆர்டராக சொல்லுவாங்க கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். க்ளீன் த போர்ட், சாதாரண க்ளீன் த போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், ஸோ ஒரு அப்பா படுக்கையில் படுத்துட்டு இருக்கச்சே ஒன்று ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது இல்லாமல் ஆர்டர் சென்டென்ஸ். இது மூணுமே ஆர்டர் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள், கமாண்ட் கொடுக்கறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், உன்னுடைய பேனாவை கொடுக்குறீங்களா தயவு செய்து அப்படின்னா உன் ஃப்ரெண்டு கொடுப்பான். ஹே பேனாவை கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு ஆர்டரை கேட்டால் தே ஒன்ட் கிவ் இல்லையா, அதை கேட்க முடியாது. ஆனால் ப்ளீஸ்னு கேட்டால் பொலைட்டாக இருக்கும், எல்லோரும் உடனே உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ளீஸ் டூ நாட் வேஸ்ட் வாட்டர், இட் இஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் அட்வைஸ். அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்வார், டேக் 3 days, டேக் தீஸ் பில்ஸ் ஃபார் 3 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அட்வைஸு. எல்லா மாடல்லையுமே இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும், கமாண்டாகவும் வரும், ரிக்வெஸ்டாகவும் வரும், அட்வைஸாகவும் வரும். இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா வியப்பு வாக்கியம்.
எதையாவது பார்த்து போகிற வழியில் அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக மலர்ந்து ஒரு செயலை பார்க்கலாம். இல்லை ஆஹா என் பர்ஸு தொலைஞ்சு போச்சே சுச்சோ அப்படின்னு ரொம்ப கவலையாகவும் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். தமிழில் வியப்பு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். A sentence that expresses strong feeling like joy, sorrow, surprise. ஆச்சரியமாக சொன்னாலும் வரும், நம்ம கவலையில் சொன்னாலும் வரும், மகிழ்ச்சியில் சொன்னாலும் பேசுகிற சென்டென்ஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஒரு அழகான பூவை பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக இருக்கும், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் முடியச்சே பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரிய குறி இருக்கும். அதில் வியப்பு வாக்கியத்தில் முடியறது ஆச்சரிய குறி. இந்த குறியை பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிடலாம். ஹவு கிளவர் ஹீ இஸ். பார் எவ்வளோ அழகாக கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறான், எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கான். ஹவு கிளவர் ஹீ இஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ திடீர்னு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா அல்லாஸ் ஐ லாஸ் மை பர்ஸ். அச்சோ என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சு போச்சே. அல்லாஸுங்கிறது நம்ம தமிழ் ஐயோங்கிற வார்த்தை சொல்லுவோம்ல, அதுக்கு சிமிலராக தான் இந்த வேர்டு இங்கிலீஷில் வரும். அல்லாஸ் ஐ லாஸ் மை பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹுரே வி வான் த மேட்ச். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஹஹஹா வி வான் த மேட்ச் அப்படின்னு சொன்னோம்னா அது ஹுரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறது. பாருங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். வாட் அ வாண்டர்ஃபுல் ஆர்ட். ஏதாவது ஒரு பெயிண்டிங்கை பார்த்து ஆஹா ரொம்ப அழகாக இருக்கேன்னு நீ சர்ப்ரைஸ் ஆச்சரியப்பட்டு அதிசயமாக சொன்னீங்கன்னா வாட் எ வாண்டர்ஃபுல் ஆர்ட். இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 kinds of sentence. Now see, look at these pictures children. இப்போ உங்களுக்கு இந்த 4 type of sentence தெரிஞ்சுதான். ஃபர்ஸ்ட் ஒன்று assertive sentence, second one interrogative, third one imperative sentence, fourth one exclamatory sentence. இது 4ஐயும் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 4 பிக்சர் கொடுத்துருக்கேன். இதில் என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறவங்க தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒரு சார் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்குறார். பக்கத்தில் கடிகாரம் இருக்குது, ஸோ டைம் இருக்குது. ஸோ டைம் என்னாச்சு 10:30 ஆகிருக்கு அதில். அப்போ நீ அதை யோசிக்கணும். ஓகேவா, என்ன 9:30க்கு ஒய் ஆர் யூ லேட். என்ன மாதிரி அவர் கொஸ்டின் கேட்டிருப்பாரு, ஏன் லேட்டாக வந்த ஸ்கூலுக்கு, ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஓகேவா, ஸோ இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நீ எழுதணும். அந்த சென்டென்ஸையும் கொஸ்டினையும் நீ கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, ஒரு அம்மாவும் பையனும் எங்கே தே ஆர் கோயிங் டு எ டெம்பிள். டெம்பிளுக்கு போகலாம். அந்த பிக்சரில் பாருங்கள், மாஸ்க் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது. ஓகே, இல்லை கார்டன் முன்னாடி இருக்குது. தே ஆர் கோயிங் டு எ கார்டன் யூ கேன் சே. ஓகே, மதர் அண்ட் எ பாய் ஆர் கோயிங் டு எ மார்க்கெட். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சின்னதாக ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு பிக்சரு ஒரு ஃபெரோஷியஸ் டைகர் இருக்குது இல்லையா. டைகர் தானே அது. ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க, ஹவு ஃபெரோஷியஸ் த டைகர் இஸ். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார், பார்க்குறதுக்கே இவ்வளோ கோவத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அதை ஆச்சரியமாக சொல்லுவீங்க. ஹவு ஃபெரோஷியஸ் இந்த வேர்டை த டைகர் இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள், ஒரு ரோடில் ஒரு பிச்சைக்காரர். ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் மனி. ஹவு ஹீ வில் ஆஸ்க், ப்ளீஸ் கிவ் மீ சம் மனி, ப்ளீஸ் கிவ் மீ அ ருப்பி. இந்த மாதிரி அவர் கேட்கலாம். எந்த பிக்சரை கொடுத்தாலும் உனக்கு அதை பார்த்து ஒரு சென்டென்ஸு தோணணும். இது இங்கிலீஷில் சொல்லணும். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தரோவாயிருக்கும். புக் எக்ஸசைஸில் இந்த எக்ஸசைஸஸ் இந்த சென்டென்சஸ் வந்திருக்குமா, உங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் புக் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ஆன்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டேஷ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு ஆப்ஷனை நீ கரெக்டானதை செலக்ட் பண்ணணும். ஹவ், வாவ், வாட், ஹுரே. இந்த 4ல் என்ன ஆன்சர் வரணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஹவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு சொல்ல மாட்டோம். வாவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவரும் சூட்டபுளாக இருக்காது. வாவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஆனால் இப்படி சொல்லலாம். ஆனால் இது கூட அவ்வளோ கிராமட்டிக்கலாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் கரெக்டாக வரும். ஹுரே, ஹுரேங்கிறது வெற்றிக்காக சொல்கிற வேர்ட். அதனால் அந்த ஹுரேங்கிற வார்த்தையும் இந்த இடத்துல வராது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் ப்ளே ஃபுட்பால். ஸோ கொஸ்டின் இருக்குது. ஓகே, கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இட் இஸ் அ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்.
யூ கேன் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஆனால் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது, அதனால அது வராது. கேன் யூ ப்ளே ஃபுட்பால்? எஸ், ஐ கேன் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால கரெக்டு. ஹாவ் யூ ப்ளே ஃபுட்பால்? ஆனால் இதுவும் கரெக்டாக வராது. யூ குட் ப்ளே ஃபுட்பால், இதுவும் கரெக்டாக வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கேன் யூ ப்ளே ஃபுட்பால் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். டேஷ் டிட் யூ கோ டு எஸ்டர்டே? விச்னா மீனிங் வேறு. எந்த, விச் புக் யூ வாண்ட், இந்த புக் வேணுமா அந்த புக் வேணுமா அப்படின்னு வச்சு தான் அந்த விச்சுக்கு ஆன்சர் எந்தன்ற மாதிரி வரணும். எந்த போகிற அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. வேர்னா எங்கே. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? நேற்றுக்கு நீ எங்கே போன அப்படின்னு கேட்டால் அது கரெக்ட், வேறுங்கிற வார்த்தை. ஆனால் வாட் டிட் யூ கோ எஸ்டர்டே, என்ன நீ போன அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக கிடையாது. அது மாதிரி ஹூ டிட் யூ கோ எஸ்டர்டேனா ஹூனா மீனிங் வந்து யார், அந்த வார்த்தையும் இதுக்கு சரியாக வராது. அதனால் வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் கோ ஃபார் அ வாக். ஷால் அஸ் கோ ஃபார் எ வாக் வருமா? வராது. ஷால் அப்படிங்கிறது ஷால் வி கோ ஃபார் எ வாக்னு கொஸ்டினாக கேட்டால் தான் வரும். ஓகேவா? மே அஸ் கோ ஃபார் எ வாக் அதுவும் வராது. சஜஷன் மே இந்த இடத்துல மே கோ ஃபார் எ வாக்னு யார்ட்டியா பர்மிஷன் கேட்கணுன்னா கேட்கலாம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் எ வாக் அதுதான் சூட்டபுளாக இருக்கும். யூஸ்வலாக லெட்டுங்கிற வேர்டு தான் கரெக்டு ஆப்ட் வேர்ட் இந்த சென்டென்ஸ்க்கு. கேன் அஸ் கோ ஃபார் எ வாக் அதுவும் வராது, சென்டென்ஸ் கிடையாது. கேன் ஷால்லாம் வச்சு கேட்டால் கொஸ்டின் மாதிரி ஆகிடும், அது கொஸ்டின் மார்க் கடைசியில் வரணும், இதில் இல்லை. ஓகே, ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சஜஷன் கொடுக்குற இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஹீ லைக், ஹீன்னு வந்தால் லைக்ஸ்னு வரணும். ஹீ லைக்ஸ் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஷீ வந்தாலும் லைக்ஸ்னு வரணும், அந்த வேர்பு தப்பாக இருக்குது, அதனால் ஷீ வராது. ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக் அதை சொல்லலாம் இல்லையா, ஐ லைக் டு ப்ளே. அதே மாதிரி முத்துன்னு சொல்லிச்சு, அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், யாரோ ஒருத்தரில், அதனால் முத்துக்கும் லைக்ஸ்னு வந்தால் தான் முத்துவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேர்ப் வந்து லைக்குன்னு ப்ளூரல் வேர்பாக இருக்கிறதுனால ஐங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். லெட்ஸ் see the next exercise. பாருங்க, look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? Discuss in class. இதுதான் heading. ஸோ நான் முதல்லயே சொல்ல மாதிரி you can see the punctuation and identify the type of sentence. See first sentence பாருங்க. One always felt like drawing close to him. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே வந்திருக்கு இல்லையா, அந்த தாத்தா கிட்ட அந்த க்ரீப்பர் கிட்டக்க வர்றது. ஓகே, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது சொல்கிறது. அதனால் இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அசர்ட்டிவ்னு சொன்னாலும் அதுதான், டிக்ளரேட்டிவ்னு சொன்னாலும் அதே சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். பட் நோ ஒன் எவர் கம் ஹியர். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆச்சரியக்குறி எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்குது. இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கை வச்சே நீ வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு ஈஸியாக எழுதிடலாம். ஒன்று யூ ஹாவ் டு ரீட் த ஸ்பெல்லிங் ஆஃப் தட் வேர்டு. Who is going to see them? So in this sentence also on seeing the question mark கடைசியில் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியில் முடியறதில்ல இந்த சென்டென்ஸ். இதை பார்த்த உடனே you have to write it as interrogative sentence. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். அதுக்காக யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். எந்த சென்டென்ஸை படித்தாலுமே அதோடைய அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், கம் ஹியர், இங்கே வா அப்படின்னு கூப்பிடச்சு வி கேன் ஆர்டர் இல்லையா, ஆர்டர் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் கம் ஹியர்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே கம் ஹியர் தான் சொல்லியிருக்கு. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் எ கமாண்ட். கமாண்டுன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ நல்லா யோசிச்சு இந்த சென்டென்ஸ்க்கு யூ ஹாவ் டு ஆன்சர். இப்போ பாருங்கள், பங்க்சுவேஷன் இல்லாமல் ஜென்ரலாக ஏதாவது ஒரு பிக்சரை பார்த்தாலே யூ கேன் ஃப்ரேம் 4 types ஆஃப் சென்டென்சஸ். அதை வந்து நீ இன்கல்கேட் பண்ணிக்கணும் அந்த ஹேபிட்டை. ஸோ ஒரு பிக்சரை பார்த்தா ஹவு கேன் ஐ சே இன் ஆல் தீஸ் 4 types ஆஃப் சென்டென்ஸ், இந்த என்ன மாதிரி நான் இந்த சென்டென்ஸை சொல்ல முடியும் 4 விதத்துலேயும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த பிக்சரை பற்றி நீ சொல்லணும். திஸ் இஸ் எ banyan tree. It is a very big tree. The banyan tree looks very huge.
அந்த மாதிரி பார்த்து நீ சொல்லலாம். அது வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு வரும். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்க்கு இஸ் இட் ஏ பேனியன் ட்ரீ, இஸ் இட் திஸ் மச் பிக், இவ்வளோ பெரிய ட்ரீயா அப்படின்னு ஒரு கொஸ்டினாக நீ கேட்டியானா இட் இஸ் எ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இவ்வளோ பெரிய ட்ரீயா, இது என்ன பேனியன் ட்ரீயா அப்படின்னு. வேர் இஸ் இட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஹாவ் யூ சீன் இட் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா அந்த ட்ரீயை அப்படின்னு யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீஸ், டோன்ட் கட் ட்ரீஸ் அப்படின்னு இம்பரேட்டிவ் ஆர்டர் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி சொன்னியானா அப்புறம் லெட் அஸ் சேவ் த ட்ரீ, சஜஷன் ஐடியா கொடுத்தா அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி. How beautiful the tree looks, what a nice tree. Okay, using the 4 types of sentence. The thing is you can identify in the spoken language how they pronounce, how they say the sentence. Okay, this is a banyan tree, just it gives an information, this is a banyan tree. Okay, சாதாரணம் அப்படியே மாடரேட்டாக சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். கொஸ்டின் கேட்கும்பொழுது அந்த கொஸ்டின் வேர்டை யூ ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் சே இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ, இது பேனியன் ட்ரீயா அப்படின்னு அந்த கொஸ்டின் வேர்டுக்கு நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்து கேட்டியானா இட் இஸ் அ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. ஸோ பேசச்சேவே அப்படியே வியப்பை காமிக்கணும், நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வரணும். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படின்னு நீ கேட்டியானா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, அடுத்தவங்கள லுக் அட் த பேனியன் ட்ரீ, பார் அந்த மரத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இட் இஸ் அ imperative sentence. So from the tone of the speaker you can identify the type of sentence. Okay, next இன்னொரு புக்கில் எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள். அதில் நெக்ஸ்ட்டு 2 சின்னதாக இருக்கிற எக்ஸசைஸு நீங்களாக டிஸ்கஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. நீங்களாக படித்து அது என்ன சென்டென்ஸ்னு புரிஞ்சிடும். பட்டு இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸசைஸு இம்பார்ட்டண்ட். அதனால் இதுக்கு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த பேஜ்லேயே கடைசியில் வருது. த டென்ட்ரில் moved towards grandfather. Okay, tendril boy, he went to his grandfather. Just it gives one information. The tendril moved towards grandfather. அங்க இருந்த அந்த செடி, அந்த படர்ற செடி வந்து என்ன க்ரீப்பர். அந்த க்ரீப்பர் என்ன பண்ணுறது, கிராண்ட்ஃபாதரை நோக்கி வளருது, மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கிவ் ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன். அதனால் இதை ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு 3 பேர் இருக்குது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட். இந்த 3மே கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ ஆனால் மேலே உங்களுக்கு கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். அசர்ட்டிவ் டிக்ளரேட்டிவ்னு யூஸ் பண்ணாதீங்க. மேலே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் தான் நீ ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸு, ஐ வாண்ட் எ ரூஃப் ஓவர் மை ஹெட். ஐ வாண்ட் எ ரூஃப், எனக்கு மேலே கூரை வேணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, ஐ வாண்ட் எ ரூஃப். அப்போ இதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லல, எனக்கு கொடு அப்படின்னு கேட்குது. அதனால் இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ், ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ். அந்த கதையில் வருதில்ல, ட்ரீ மரத்தெல்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. டோன்ட் கட் ட்ரீஸ்னு சொல்லலாம், ஆனால் ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ் இன்னும் பொலைட்டாக வரதுக்காக இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லலாம், ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட் அதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு வரும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ரிக்வெஸ்ட்னு மீனிங். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மீனிங்கை வச்சு அந்த சென்டென்ஸை எழுத சொல்கிறாங்க. ஸோ ரிக்வெஸ்ட்டுன்னு எழுதுங்க, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு எழுதாதீங்க. ஆப்ஷன் கொஸ்டினில் என்ன கேட்குறோன்னா அதுக்கு சூட்டபுளாக தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ ரிக்வெஸ்ட், ப்ளீஸுங்கிற வார்த்தை வந்ததுனால ரிக்வெஸ்ட். அவன் தயவு செய்து, கெஞ்சி அப்படின்னு கேட்குறான். இந்த 4வது சென்டென்ஸை படிக்கச்சே பாருங்கள். ஹோ வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்ளிங்ஸ். ஓ பக்கத்தில் பாருங்கள் ஆச்சரிய குறி இருக்குது. அந்த குறியை பார்த்த உடனேயே யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் இட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, அதனால் எக்ஸ்க்ளமேட்டரின்னு அதுக்கு பக்கத்தில் நீ எழுதணும். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால். வில் யூ ப்ளீஸ் கடைசியில் பாருங்கள் முடிக்கச்சே கொஸ்டின் மார்க் இருக்கு. கொஸ்டின் மார்க்கை பார்த்த உடனே யூ கேன் ரைட் இட் ஆஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, அந்த ட்ரீ வாலில் வர ட்ரீயை ரிமூவ் பண்ணுறியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ இட் இஸ் அ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 6th சென்டென்ஸ், there was a forest on the island. See,
ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. இந்த சென்டென்ஸுடைய மீனிங், ஒரு சென்டென்ஸை படித்து பார்க்க உனக்கு தெரியணும், அதனுடைய அர்த்தம் தெரியணும். அதுக்கப்புறம் தான் உன்னால் அந்த சென்டென்ஸ் என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்த உடனே உனக்கு அதுக்கு மீனிங்கும் தெரியணும். அந்த ஐலாண்டில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நியூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறதுனால இதை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th சென்டென்ஸ் பாருங்கள். கோ டு த ரிவர் பெட். போ, அந்த ஏரியாவுக்கு போ. கோ டு த ரிவர் பெட், அந்த ஆற்றங்கரைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்டராக சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆர்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஆனால் ஆர்டர்னு உங்களுக்கு புரியறதுக்காக பிகினிங் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர், யூ ஜஸ்ட் ரைட். நெக்ஸ்ட்டு 8th சென்டென்ஸ் பாருங்கள். த ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ். பாரு, அந்த ஐலாண்ட் அப்படியே க்ரீன் பேரடைஸ், சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்ட் பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தே ஆர் கிவிங். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேட்மெண்ட். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸ் வளங்க. டு ப்ரொடெக்ட் நேச்சர், இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நிறைய மரங்களை வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ அட்வைஸ். ஓகே, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் அட்வைஸ், யூ ஜஸ்ட் ரைட் அட்வைஸ். நெக்ஸ்ட்டு, கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுது. அவருடைய கனவெல்லாம் நினைவாயிடுத்து, தாத்தாவுடைய கனவெல்லாம் நினைவாயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் தான். ஓகே சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதா? சென்டென்ஸ், சென்டென்ஸ்னால் வாக்கியம். அதை 4 விதமாக பிரிப்போம். 4 சென்டென்ஸ் என்ன? ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவும் மறக்கக்கூடாது. நீ ஹையர் கிளாஸ் போனாலும் இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த 4 சென்டென்ஸுடைய ஸ்பெல்லிங்கையும் நீ திரும்ப திரும்ப எழுதிப்பார். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டிக்ளரேட்டிவ்னு வேணாலும் வரலாம், அசர்ட்டிவ்னு வேணாலும் வரலாம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னு வரும். ஓகேவா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ரிக்வெஸ்ட்டும் வரும், கமாண்டும் வரும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் வியப்பு வாக்கியம் தான், ஆச்சரியமாக சொல்கிறது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஹையர் கிளாஸில் நீ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பண்ணும்பொழுதோ, டைரக்ட் இன்டைரக்ட் சென்டென்ஸை பண்ணும்பொழுதோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு போனவுடனே டீச்சர்கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.